அழகான பழனிமலையாண்டவா, உனை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். நான் அமெரிக்காவிலிருந்து நெல்லை அன்புடன் ஆனந்தி. இந்த பாட்டு பாடவா குழுமத்தில் இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தினை முதலில் பதிவு செய்து கொள்கிறேன். இந்த அற்புதமான இந்த பாடல், அழகான பழனிமலை ஆண்டவா, என்னுடைய காதுகள்ல இன்னும் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். வெற்றிகரமாக 19 பேரு இந்த போட்டியில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அனைவருடைய பாடலையும் கேட்டு மிகவும் ரசித்தேன். இந்த பாட்டு பாடவா நிகழ்ச்சிக்கு என்னை நடுவராக அழைத்தமைக்கு திரு விஜயகுமார் சார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய பணிவான வணக்கத்தினையும் நன்றியையும் சொல்லி மகிழ்கிறேன். ஒரு அருமையான ஒரு அனுபவம். இந்த போட்டியாளர் பட்டியல்ல நீங்க 19 பேர் இந்த பாடலை பாடி அனுப்பிச்சிருந்தீங்க. முதலாவதாக திருமதி சுஜாதா அவர்கள் ரொம்ப அழகாக, தெளிவாக, அருமையான ஒரு தெளிவான உச்சரிப்போட, இனிமையான குரல்ல அவர்களுடைய பாடல் இருந்தது. அவர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அடுத்ததா பாடினது யாரு தெரியுமா? செல்வன் மோ ஜீவிதேஷ். குட்டியோண்டு இருந்துகிட்டு அழகா ஒரு வேட்டி சட்டை எல்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப சிரத்தையா மிக சிறப்பான ஒரு பாடல் அது. தெளிவான ஒரு குரல். இந்த வயதில் அவனுக்கு அவ்வளவு ஒரு மனதிடம், அவ்வளவு அழகாக ஒரு குழலிசை போல இனிமையாக இருந்தது. ஜீவிதேஷ் கண்ணாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மூன்றாவதாக திருமிகு யாக்கூப் ஐயா அவர்கள். ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது ஒரு சிறப்பான குரல் வளம். ஐயாவிற்கு மனதை உருக்கக்கூடிய ஒரு குரல் வளம்னு சொல்லலாம். அது மனதை தொட்டது. நன்றி ஐயா, வணக்கம், வாழ்த்துக்கள். அடுத்ததாக திருமதி மணிமேகலை மணிமேகலை அவர்கள். மிகச் சிறப்பான குரல் அம்மா உங்களுக்கு. அப்படியே அந்த சீர்காழி கோவிந்தராஜனை பத்தி சொல்லும் போது சொல்லுவாங்க, அவருக்கு பின்னணி இசையெல்லாம் தேவையே இல்லை. ஏன்னா அவருடைய குரலிலேயே ஒரு மணி ஓசை கேட்டுக்கொண்டே இருப்பது போல இருக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உங்களுடைய குரல், நல்ல குரல் வளம், மணி ஓசை கேட்டது போல ஒரு குரல். ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்தும் அம்மா. அடுத்ததாக செல்வி மா தன்ய வர்ஷினி. ரொம்ப அழகான குரல் கண்ணா. திரும்ப திரும்ப கேட்கணும் போல ஒரு ஒரு அதாவது எனக்கு என்ன ஆச்சரியம்னா, பெரியவங்க பாடுறதுல பெரிய ஆச்சரியம் ஒண்ணும் இல்ல. ஏன்னா இந்த குழந்தைங்க அந்த பாடலை உள்வாங்கி அந்த ராகத்தை நல்ல மனசுல ஏத்திக்கிட்டு நம்ம ரசிக்கும்படியா அவர்கள் பாடுவது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. தன்யவர்ஷினிக்கு சிறப்பு வாழ்த்துக்கள் கண்ணா. தொடர்ந்து பாடிட்டே இருங்க. அடுத்ததாக திருமதி சி சிவப்பிரியா அவர்கள். அவங்க குரல்ல ஒரு ஒரு மென்மையான ஒரு நடுக்கம், ஒரு இனிமையான ஒரு குரல். ரொம்ப சிறப்பாக இருந்தது. நல்ல ஒரு ஒரு பாடல கொடுக்கும் பொழுது, நான் எப்படியும் நல்லா குடுத்துறணும் அப்படிங்கிற அவங்களுடைய மெனக்கடல் தெரிஞ்சது. சிவப்பிரியா அவர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் அம்மா. அடுத்ததாக திருமிகு சி ராமநாதன் ஐயா அவர்கள். மிகச் சிறப்பான முயற்சி ஐயா. தங்களுடைய பாடலுக்கும் நன்றி. தங்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். அடுத்தது மாணவி எஸ் பாவினி. ரொம்ப மழலை குரல்ல ரொம்ப அருமையா இருந்தது. இனிமையா இருந்தது. கேட்டு ரசித்தேன். வாழ்த்துக்கள் தங்கமே. பாடிட்டே இருங்க. அடுத்ததாக மாணவி ஸ்ரீ காயத்ரி. அழகு மழலையில ரொம்ப அழகா, நான் முன்னாடியே பாப்பாவுக்கு குழுவுல வாழ்த்து சொல்லும்போது சொல்லியிருந்தேன். என்னுடைய இளைய மகளின் பெயரும் காயத்ரி. ரொம்ப அழகா பாடினீங்க கண்ணா. ரொம்ப இனிமையாக இருந்தது தங்களுடைய குரல் வளம். பாடலுக்கு நன்றி. வாழ்த்துக்கள் தங்கம். பாடிட்டே இருங்க. அடுத்ததாக திரு இரா விஜயகுமார் அவர்கள். ரொம்ப ஒரு பதட்டமே இல்லாத ஒரு நிதானமான குரலில் ஒரு இனிமையான பாடல். மிகச் சிறப்பு. வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்ததாக திருமதி ஜெயசித்ரா ஜெயசித்ரா அவர்கள். ரொம்ப நல்ல ஒரு முயற்சி அம்மா. உங்களுடைய அந்த ஒரு எப்படியாவது இந்த பாடலை ரொம்ப அழகாக கொடுத்து விட வேண்டும் அப்படின்னு நல்ல முயற்சி செஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அடுத்ததாக திருமிகு அழகர்சாமி ஐயா அவர்கள். அவரு பல்லவி மட்டும்தான் பாடினாரு. சரணம் ஐயா பாடவே இல்லை. பரவாயில்ல, பல்லவி மட்டும் பாடினார்கள். சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள். அடுத்தது திருமிகு மாரிமுத்து ஐயா மாரிமுத்து ஐயா அவர்கள். மிகச் சிறப்பான ஒரு பாடலாக நான் அதை பார்த்தேன். ஏன்னா கேட்க கேட்க ஒரு இனிமையாக ஒரு பேஸ் வாய்ஸ் ஐயாவுக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் கூடுதலா கமகம்லாம் போட்டு நல்லா இருந்தது. கேட்கறதுக்கே நம்ம கண்ணை மூடிட்டு கேட்டோம்னா சில பாடல்கள் அப்படியே இன்னும் கேட்க தூண்டும். அந்த மாதிரியாக இருந்தது. மிகச் சிறப்பு. வாழ்த்துக்கள். அடுத்ததா திருமதி எம் அம்பிகா அவர்கள். அவர்களுக்கும் அப்படித்தான். ஒரு அழகான குரல், ஒரு மென்மையான குரல். கேட்க கேட்க ஆனந்தத்தை தரக்கூடிய ஒரு குரல். ரொம்ப இனிமையா இருந்ததுமா. ரசித்து கேட்டேன். மிக்க நன்றி. வாழ்த்துக்கள். அடுத்ததாக செல்வி பவதாரணி. ரொம்ப அழகான முயற்சி கண்ணா. நீங்க தொடர்ந்து பாடிட்டே இருங்க. இன்னும் நல்ல ஒரு மெருகேற்றம் வரும். பாட பாடத்தான், பழக பழகதான்.
சொல்லுவாங்க இல்லையா, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்னு சொல்லிட்டு. நம்ம பாட பாட நம்மளுடைய நாக்கின் அந்த பிறழ்ச்சி, நல்ல ஒரு பிறழ்ச்சி வேணும் நமக்கு. குரல் வளம் வந்து நம்ம பேச பேசதான் நமக்கு பழகும். மிகச் சிறப்பான முயற்சி. உங்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்தும். பாடிட்டே இருங்க. அடுத்தது மாணவி சி. ஹேமவர்ஷினி. ரொம்ப மழலை குரல்ல அப்படியே முருகன அழைச்சு அவங்க பாடினது அதாவது கேட்க கேட்க ஆனந்தமா இருந்தது. அழகா இருந்தது. உன்னுடைய அழகு குரல்ல நான் வாங்கித்தான் போயிட்டேன். உனக்கு ஏற்கனவே நான் வாழ்த்து சொன்னது போல, மீண்டும் மீண்டும் உன்னுடைய பாடலை கேட்கலாம் போல அவ்வளவு ஆசையா இருந்தது. வாழ்த்துக்கள் தங்கம். பாடிட்டே இருங்க. அடுத்ததாக 17வதா யாரு பாடுனாங்க? செல்வி ஜீவிதா, ஜீவிதா அவர்கள். ரொம்ப உருக்கமா பாடுனீங்க. அப்படியே அத உள்வாங்கி, அப்படியே மனச கேட்கிறவங்கலாம் முருகன பத்தி பாடுறாங்க அப்படின்னு கண்ண மூடி உருகி போயிடுவாங்க. அந்த குழந்தைங்க எப்பவுமே சொல்லுவாங்க இல்லையா? "குழலினிது யாழினிது என்பதம் மக்கள் மழலைச் சொல் கேளாதார்." பிள்ளைகளுடைய அந்த அந்த அது தத்தப்பத்தான அதுங்க பேசுறதே ஒரு இசை மாதிரி. இங்க நீங்க மழலை குரல்ல பாட வேற செய்றீங்க. பேசுறதே அழகு. அப்ப நீங்க பாடினா நாங்க என்ன பண்றது? அவ்ளோ அழகா இருந்தது. கேட்க கேட்க மகிழ்ச்சியாக இருந்தது. வாழ்த்துக்கள் ஜீவிதா கண்ணா. பாடுங்க, பாடுங்க. அடுத்ததாக சகோதரி கிருஷ்ணவேணி அவர்கள். ரொம்ப சிறப்பு. அவங்க ஒரு பழனிமலை ஆண்டவனை ஒரு மலை கிராமத்துல இருந்து இணையவழி சோதனை வந்தாலும் சரி, அதையும் விடாம அவங்க 3 பாகமாக பல்லவி, சரணம் என்று கொடுத்திருந்தார்கள். மிகச் சிறப்பான ஒரு குரல் வளம். அதாவது நாங்க லேட்டா வந்தாலும் லேட்டஸ்ட்டா வருவோம் அப்படின்ன மாதிரி அவர்களுடைய பதிவு இருந்தது. ரொம்ப ரசித்து கேட்டேன். ரொம்ப அற்புதமான குரல் வளம். பாடிட்டே இருங்கம்மா. வாழ்த்துக்கள். அடுத்ததாக நிறைவு பாடகராக திருமதி மீனா அவர்கள் தன்னுடைய பாடலை அனுப்பியிருந்தார்கள். அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். மிகச் சிறப்பான முயற்சி. ரசித்து கேட்டேனம்மா. தங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சரி, இதத்தான் நீங்க ஏற்கனவே குழுவுல சொல்லிட்டீங்களே. யாரு யாரு யாருக்கு பரிசு குடுக்க போறீங்க அப்படின்னு தானே ஆவலா இருக்கீங்க. சரி, ரொம்ப நான் தாமதப்படுத்தாம விஷயத்துக்கு வந்துடுறேன். இந்த பாட்டு பாடவா, அழகான பழனிமலை ஆண்டவா இந்த பாட்டு போட்டியில் முதல்ல 3 பரிசுகள் தான் கொடுப்பதாக ஐயா அவர்கள் முடிவு செய்திருந்தார்கள். அப்படித்தான் நினைச்சோம். நீங்க எல்லாரும் இப்படி நல்லா பாடினா நான் என்னம்மா செய்யறது? என்னம்மா இப்படி பண்றீங்களே? என்ன மாரி அவ்வளவு அழகா பாடிட்டீங்க. அதனால ஒரு மாற்றம். இது வந்து ஐயாவுக்கே நான் வந்து ஆம், இப்பதான் ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி தான். என்னன்னா, முதல் 3 பரிசுகள முதல்ல சொல்லிர்றேன். திருமிகு நம்ம மாரிமுத்து ஐயா, மாரிமுத்து ஐயா அவர்களுக்கு என்னுடைய முதல் பரிசை நான் வழங்க நினைக்கிறேன். மாரிமுத்து ஐயா அவர்கள் முதலிடத்தில் வருகிறார்கள். 2வது இடத்தில் திருமதி அம்பிகா அவர்கள், அம்பிகா அவர்கள் 2வது இடத்தில் வருகிறார்கள். 2வது பரிசை பெறுகிறார்கள். அடுத்ததாக 3வது பரிசை திருமதி மணிமேகலை அவர்கள் பெறுகிறார்கள். இந்த 3 பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி. அடுத்ததாக ஏன்னா பெரியவங்களோட சின்ன குழந்தைங்கள நம்ம போட்டி போட்டா அது நியாயமா இருக்காது இல்லையா? அதனால குழந்தைகள் பாடிய அந்த பிள்ளைகள்ல இருந்து 2 பிள்ளைகளுக்கு முதல் பரிசும், 2ஆம் பரிசும் கொடுக்கலாம் என்று நான் நினைத்தேன். செல்வன் ஜீவிதேஷ். ரொம்ப சிறப்பு கண்ணா. உனக்கு முதல் பரிசை வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்ததாக 2ஆம் பரிசை பெறுபவர் மாணவி சி. ஹேமவர்ஷினி. 2ஆம் பரிசு உங்களுக்கு தான் கண்ணா. வாழ்த்துக்கள். சரி, 5 பேருக்கு பரிசு குடுத்தாச்சு. இன்னுமே எனக்கு மனசு தாங்கல. அடடா! இவ்ளோ நல்லா பாடியிருக்காங்களே! இன்னும் 2 பேருக்கு குடுக்கலாம். சிறப்பு பரிசாக 2வரை தேர்வு செய்யலாம் அப்படின்னு சொல்லி, அந்த சிறப்பு பரிசை பெறுபவர்கள் திருமிகு யாக்கூப் ஐயா அவர்கள். ஐயா அவர்களுடைய பாடல் அப்படி ஒரு மனதிற்கு ஒரு உருக்கும் விதமாக பாடியிருந்தாங்க. ஐயாவுக்கு பரிசு குடுக்கலன்னா எப்படி? ஐயா அவர்கள் அதற்காகவே அவருக்கு சிறப்பு பரிசு திருமிகு யாக்கூப் ஐயா அவர்களுக்கு. இன்னொரு சிறப்பு பரிசை பெறுபவர் சகோதரி கிருஷ்ணவேணி அவர்கள். உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன். இன்னொரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் சந்திப்போம். பாடிக்கொண்டே இருங்கள். இசைக்கு மயங்காத இறைவனே கிடையாது. நாமெல்லாம் எப்படி இசைக்கு மயங்கித்தான் போவோம். தொடர்ந்து பாடுங்கள். நானும் கேட்க அவளோடு காத்திருக்கிறேன். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.